इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. मंगलश्लोकः. वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. वासुदेवं रमाकान्तं नत्वा लौगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसंग्रहम्. नामधेयत्वे निमित्तचतुष्टयम् तदुच्यमानमस्ति. तत्र प्रथमं निमित्तं मत्वर्थलक्षणाभयात् नामधेयत्वं कथम् इति निरूपितम्. इतः परं द्वितीयं निमित्तं निरूप्यते. द्वितीयं निमित्तं किमस्ति? वाक्यभेदप्रसङ्गः. நாமதேயத்துவம் அப்படிங்கறத ஒத்துக்கிறதுக்கு நம்ம 4 நிமித்தங்கள் சொன்னோம். முதல் நிமித்தம் என்ன நிமித்தம்? மத்வர்த்த லட்சணா அப்படிங்கிறது. மத்வர்த்த லட்சணா தோஷா முதல் நிமித்தம். இப்போ ரெண்டாவது நிமித்தம் என்ன சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டால் வாக்கிய பேதா. இந்த வாக்கிய பேதான்னு என்னது தெரியுமா? வித்யாவிருத்தி. அதாவது ஒரு கர்மா முதல்ல ஒரு வாக்கியத்தினால கிடைச்சிருது. கர்மான்ல ஏதோ ஒண்ணு கிடைச்சிருது. கர்மா, திரவியம், தேவதா இது வேணா ஒண்ணு இருக்கட்டும். ஒரு வாக்கியத்தினால கிடைச்சாச்சு. கிடைச்ச அதை உத்தேசிச்சு அடுத்தாப்புல விதிக்கும் பொழுது ஒவ்வொன்னா தான் விதிக்க முடியும். எப்படின்னு பாருங்க. உதாரணத்துக்காக சொல்றேன். அக்னிஹோத்திரன் ஜுஹோதி அப்படிங்கிற வாக்கியத்தினால அக்னிஹோத்திர கர்மா கிடைச்சிருது. கிடைச்ச அந்த கர்மாவை உத்தேசிச்சு தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியத்துல ததியானது விதிக்கப்படுறது. சரியா? ததியானது திரவியமாக விதிக்கப்படுறது. இப்போ இந்த இடத்துல ஒரு கர்மா பிராப்தமான ஒரு கர்மாவை உத்தேசிச்சு ஒரு திரவியம் விதிக்கப்படுறது. எந்த ஒரு சிக்கலும் இல்லை. ஆனா ஒருவேளை இப்படி இருந்தது வச்சுட்டு நினைச்சு பாருங்க. தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியத்துல தத்னா பயசா ஜுஹோதி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. தத்னா பயசா ஜுஹோதி அப்படின்னு இருந்தால் இந்த இடத்துல வாக்கிய பேதா வரும். வாக்கிய பேதம்னா என்ன தெரியுமோ? இப்போ ஜுஹோத்தின்னு இருக்கு இல்லையா? தத்னா ஜுஹோத்தின்னு அந்த ஜுஹோத்தில விதி இருக்கே, அந்த விதி தானே ததிய கரணமாக விதிக்கிறது. அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு சாதனமாக விதிக்கிறது. அப்போ அந்த விதி ஒரு திரவியத்தை விதிக்கும். இன்னொரு திரவியத்தை விதிக்கிறதா இருந்தால் மறுபடியும் நம்ம அதை ஒரு தடவை ரிப்பீட் பண்ணணும், ஆவர்த்தி பண்ணணும். இல்லைன்னா வேலை செய்யாது. ஒரு தடவை தான் ஒரு வேலை செய்யும். இது புரிஞ்சுதா? இது நம்ம இதை நான் ஒரு உதாரணத்தை சொல்லட்டுமா? புரியறதுக்காக சொல்றேன். இந்த பீச்ல எல்லாம் போனா பலூன் கட்டியிருப்பா, தூரத்தை ஷூட் பண்ணணும், விளையாடுறது இப்படி ஒண்ணு இருக்கும். பார்த்திருக்கேன் இல்லையா? நாம ஏதோ சும்மா விளையாட்டுக்கு வச்சுமே ஒரு 2 ரூபாய் கொடுத்தா ஒரு தடவை ஷூட் பண்ணலாம். ஒரு சின்ன அந்த கன் இருக்கும். அந்த கன்னுக்குள்ள சின்ன ஒரு புல்லட் மாதிரி இருக்கும், ரவுண்டா இருக்கும். அது ஒரு தடவை சுடலாம். அது தப்பா சுட்டாலும் சரி, சரியா சுட்டாலும் சரி, ஒரு தடவை தான். 2வது தடவை சுடணுமா இருந்தால் நம்ம மறுபடியும் அந்த 2 ரூபாய் கொடுக்கணும். அப்பதான் அதை அலோ பண்ணுவான் இல்லையா? இதை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இதைத்தான் ஆவர்த்தி பண்ணணும்னு பேரு. நான் ஒரு தடவை தான் 2 ரூபாய் கொடுப்பேன், ஆனா 2 தடவை சுடுவேன்னா முடியாது. புரியுறதா? இதே நான் முதல் தடவையே நான் 10 ரூபாய் கொடுத்துட்டேன். முதல் தடவை கொடுக்கும் பொழுதே 10 ரூபாய் கொடுத்துட்டேன். இப்ப நான் எத்தனை தடவை சுடலாம்? 5 தடவை சுடலாம். ஒன்னும் சொல்ல மாட்டான். அப்ப என்ன ஆறுது? முதல் தடவையே கொடுக்கும் பொழுதே 10 ரூபாய் கொடுத்தாச்சுன்னு சொன்னா நம்ம 5 தடவை சுடலாம். ஒன்னும் எந்த தோஷம் கிடையாது. ஆனா 2 ரூபாய் கொடுத்தாச்சுன்னு சொன்னா ஒரு தடவை தான் சுடணும். மறுபடியும் நம்ம 2 ரூபாய் தான் கொடுத்துக்கணும். அதாவது ஆவர்த்தி பண்ணிக்கணும். அந்த 2 ரூபாய் கொடுத்து ஆவர்த்தி பண்ணிக்கணும். புரியுறதா இது எப்படின்னு? அத போல இங்கேயும் பிராப்த கர்மாவா இருந்தால், பிராப்த கர்மாவோ இல்ல பிராப்த திரவியமோ, இப்போதைக்கு கர்மான்னு வச்சுட்டு பேசுவோமே,
அக்னிஹோத்திரன் ஜுஹோதி அப்படிங்கிற வாக்கியத்தினால கிடைக்க பெற்ற கர்மாவை உத்தேசிச்சு ஒரு திரவியம் விதிக்கப்படுறதா இருந்தால் தத்னா ஜுஹோதிங்கிற ஒரு வாக்கியத்தினால தனியா விதிக்கணும், பயசா ஜுஹோதிங்கிற இன்னொரு வாக்கியத்தினால இன்னொரு திரவியம் விதிக்கணும். தத்னா பயசா ஜுஹோத்தின்னு சொல்லக்கூடாது. சொன்னா என்ன ஆயிடும்? வித்யாவிருத்தி இல்லாமல் அந்த ரெண்டு திரவியத்துக்கும் அன்வயம் கிடைக்காது. அந்த வித்யாவிருத்தின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வாக்கிய பேதா. புரிஞ்சுதா? வித்யாவிருத்தி பிரயுக்த வாக்கிய பேதா. இதையே எப்படி சொல்லுவா? அநேக விதான பிரயுக்த வாக்கிய பேதா. இதே ஒவ்வொன்னா விதிச்சதுன்னா சிக்கல் கிடையாது. தத்னா ஜுஹோத்தின்னு ஒரு வாக்கியம் ததியை விதிச்சது, பயசா ஜுஹோத்திங்கிற வாக்கியம் பயச திரவியமா விதிச்சது, எந்த சிக்கலும் கிடையாது. இது நல்லா புரிஞ்சுதா? அப்போ பிராப்த கர்மோத்தேசேனா அநேக விதானே வாக்கிய பேதா பவதி. இது நல்லா மனசாச்சா? ஸ்ரீராம புரிஞ்சுதா? இது புரியல? எந்த அம்சத்துல புரியல சொல்லு. வாக்கியம் சொன்னேன், பிராப்த கர்மோத்தேசேனா அக்னிஹோத்திர ஹோமோத்தேசேன அநேக விதானே ததி பயः इत्येवं रूपेण अनेक गुण विधाने वाक्य भेदः भवति. சரியா? இது நல்லா புரிஞ்சுதா? இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்கணும். பிராப்த கர்மோத்தேசேன நான் உங்களுக்கு முதல்ல புரிய வைக்கிறதுக்காக அப்படி சொன்னேன். பிராப்த திரவியோத்தேசேன அநேக விதானேபி வாக்கிய பேதா உண்டு. மொத்தத்துல பிராப்தோத்தேசேன அநேக விதானே வாக்கிய பேதா. மொத்தத்துல என்ன வச்சுக்கணும் மனசுல? பிராப்த கர்மாவா இருக்கட்டும், பிராப்த திரவியமா இருக்கட்டும், பிராப்த எது வேணா இருக்கட்டும், அதை உத்தேசிச்சு தனித்தனியா எவ்வளவு வேணா விதிக்கலாம், சேர்த்து விதிக்க முடியாது. இதத்தான் என்ன சொல்வா? பிராப்தோத்தேசேன அநேக விதானே வாக்கிய பேதா. சரியா? நான் இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. பசுஹு பிராப்தா, பசுன்னா அஜஹா இந்த இடத்துல யாகத்துல பசுனா எஜேதன்னு இந்த வாக்கியத்தினால பசு திரவியம் விதிக்கப்பட்டாச்சு. அதை உத்தேசிச்சு அடுத்தாப்புல ஒரு வாக்கியமானது இப்படி விதிக்கிறதுன்னு வச்சுப்போம். எப்படின்னா கிருஷ்ண பசுனா பும் பசுனா எஜேதா இப்படின்னு ஏதாவது இருக்குன்னு வச்சுப்போம். இருந்தா இப்போ வாக்கிய பேதம் உண்டா கிடையாதா? மறுபடியும் அந்த நிலையை சொல்லட்டுமா? பசுனா எஜேதா அப்படிங்கிற வாக்கியத்தினால பசு திரவியம் பிராப்தம் ஆயிடுத்து. அந்த பிராப்த பசு திரவியத்தை உத்தேசிச்சு அடுத்தாப்புல ஒரு வாக்கியத்தினால இப்படி விதிக்கப்படுறதாக கற்பனை பண்ணிக்கோங்க. கிருஷ்ண பசுஹு விதிக்கிறது, கிருஷ்ண பசுனா பும் பசுனா எஜேதா அப்படின்னு அடுத்தாப்புல வர வாக்கியமானது பிராப்த பசுவை உத்தேசிச்சு ரெண்டு குணங்களை விதிக்கிறது. என்னென்ன குணத்தை? பும்ஸ்துவத்தையும் கிருஷ்ண வர்ணத்தையும் விதிக்கிறதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல வாக்கிய பேதம் உண்டா கிடையாதா? ரெண்டுமே ஒரே பசுவை தானே குறிக்கிறது, எப்படி வாக்கிய பேதம்? ஒரே பசுவை உத்தேசிச்சுதானே ரெண்டும் விதிக்கப்படுறது, அதனாலதான் வாக்கிய பேதா. நம்ம இப்ப என்ன சொன்னோம்? பிராப்த கர்மாவா இருக்கட்டும், பிராப்த திரவியமா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு பிராப்தமான ஒரு பதார்த்தம், அதை உத்தேசிச்சு அடுத்தாப்புல விதிக்கும் பொழுது ஒவ்வொன்னாதான் விதிக்கணுமே தவிர்த்து எல்லாத்துக்குமா சேர்த்து விதிக்க முடியாது. விதிச்சால் வாக்கிய பேதா. அப்படிதானே சொன்னோம். முதல்ல நாம ஒரு உதாரணம் பார்த்தோம். அக்னிஹோத்திரன் ஜுஹோதிங்கிற வாக்கியத்தினால அக்னிஹோத்திர ஹோமஹா கிடைச்ச அந்த அக்னிஹோத்திர ஹோமத்தை உத்தேசிச்சு தத்னா பயசா ஜுஹோத்தின்னு ஒரு வாக்கியம் இருந்தால் அந்த இடத்துல வாக்கிய பேதா வந்துடும். ஏன்னா பிராப்த கர்மோத்தேசேன அநேக விதான பிரயுக்த வாக்கிய பேதா வந்துடும் நிரூபிச்சோம். இப்ப நான் அடுத்தாப்புல ரெண்டாவதா ஒரு உதாரணம் நானே கல்பிச்சு சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, பிராப்த கர்மோத்தேசனை மட்டும் எடுத்துக்காதீங்கோ, பிராப்தமாக எது இருந்தாலும் சரி அதை உத்தேசிச்சு ரெண்டு விதிக்கப்பட்டால் ஒரே வாக்கியத்தினால வாக்கிய பேதம் வந்துடும். அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்? பசுநாய ஜேதாங்கிற வாக்கியத்தினால பசு திரவியம் பிராப்தமா எடுத்து அந்த திரவியத்தை உத்தேசிச்சு அடுத்தாப்புல இன்னொரு வாக்கியத்தினால பும்ஸ்தமும் அதே மாதிரி கிருஷ்ண வர்ணமும் விதிக்கப்பட்டதுன்னு சொன்னால் அப்போ வாக்கிய பேதா வந்துடும். இப்ப ரெண்டாவது உதாரணம் நான் எதுக்காக சொன்னேன்?
அது வந்து வெறும்ன கர்மா இருந்தா கூட குணத்தை வந்து ரிப்பீட் 2 தடவை சொன்னாலும் வாக்கிய பேதம் வரும் அப்படின்னு சொன்னதுக்காக 2வது உதாரணம். இன்னும் கொஞ்சம் சரியா சொன்னா நல்லா இருக்கும். முதல் உதாரணமானது பிராப்த கர்மாவை உத்தேசிச்சு 2 குணங்கள் விதிக்கப்பட்டால்தான் வாக்கிய பேதம் நினைச்சுக்காதீங்கோ. பிராப்த திரவியமா இருந்தாலும் அதே நிலைமைதான். மொத்தத்துல பிராப்தமா எது இருந்தாலும் ஏற்கனவே ஒரு வாக்கியத்தினால கிடைச்ச ஒரு பதார்த்தமா இருந்தால் கிடைச்ச பதார்த்தத்தை உத்தேசிச்சு விதிக்கக்கூடியது ஒன்றுத்துக்கும் மேற்பட்டதா இருந்தால் வாக்கிய பேதா வந்துடும். இது நல்லா மனசுலாச்சா? வாக்கிய பேதா. இப்போ நீங்க பசுனா எஜயத்தை இப்போ நீங்க கல்பிச்ச அந்த இது பத்தி சொல்றேன். இப்போ பசுனா எஜயத்தை வந்து சித்தமான பிராப்த திரவியமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு வாக்கியம் சொன்னேன், அது உத்தேசிச்சு கிருஷ்ண பசுனா பூஸ்தமா ஏதோ சொன்னேன், அந்த சொன்னேன் பூங்சா அப்படின்னு சொன்னேன். பூங்சா சொன்னேன். இப்ப வந்து வாக்கிய பேதம் எதுக்கு வந்தது? ஏன்னா பசுனாய ஜெயத்தன் ஆல்ரெடி திரவியம் வந்து சித்தமா இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி கிருஷ்ண பசுனா அந்த இன்னொரு குணத்தை சொன்னதுனால இங்க வாக்கிய பேதமா? அது சரியா இது பண்ணல. பிராப்த பசு இருக்கு இல்லையா, அது எந்த பசுன்னு நம்ம சொல்லல. அதுல அது பும் பசுவா கிருஷ்ண பசுவா அதெல்லாம் சொல்லல. எதுல பசுவை விதிக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை அதெல்லாம் குறிப்பிடப்படல. அடுத்தாப்புல வர வாக்கியத்தினால நம்ம அதை குறிப்பிடுறோம். குறிப்பிடும் பொழுது எப்படி குறிப்பிடணும்? ஒவ்வொன்னா குறிப்பிடணும். கிருஷ்ணேன யஜேதா, கிருஷ்ண பசுனா யஜேதா, பும் பசுனா யஜேதா, இப்படி சொன்னா தோஷம் கிடையாது, வாக்கிய பேதம் கிடையாது. ஏன்னா சரி, இது ஒண்ணு. ஒருவேளை முதல்ல விதிக்கும் போது மொத்தமா சேர்த்து விதிச்சதுன்னு வச்சுக்கோங்க, எத்தனை வேணா சேர்த்து விதிக்கலாம். உதாரணத்துக்கு பசுனா கிருஷ்ணேனா பும்சா யஜேதா இப்படின்னு முதல்லயே சொல்லிட்டானா பிரச்சனை கிடையாது. அதுக்காக நான் ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த சுடும் பொழுது 10 ரூபாய் ஏற்கனவே முதல்ல கொடுத்தாச்சுன்னா 5 ரவுண்டு சுட்டுக்கலாம், ஒன்னும் சொல்ல மாட்டான். உதாரணம் 2 சரியா எடுத்தா? அதுதான் விதிக்கும். அதனாலதான் நல்லா கவனிங்கோ, பிராப்தே கர்மணின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்பிராப்தே து பகவோபி ஏகயத்னதா விதியதே. இதுதான் முதல் தடவை விதிக்க போறதுன்னு சொன்னா முதல் தடவை அத்தனையும் சேர்த்து ஒன்னா விதிச்சலாம், தோஷமே கிடையாது. ஆனா ஒண்ணு கிடைச்சிருத்து, கிடைச்சதுக்கு அப்புறம் அதை உத்தேசிச்சு அடுத்தாப்புல இன்னொன்னு எல்லாம் சேர்க்கிறோம்னு சொன்னா அப்போ ஒவ்வொன்னாதான் சேர்க்கணும். இப்போ இன்னொரு இதே மாதிரி புரிஞ்சுக்காக இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்றேன். தத்னாஜுஹோத்தின்னு இருக்கா, இந்த வாக்கியம் என்ன பண்ணி கொடுக்கறது? அக்னிஹோத்திரத்துக்கு சாதனமாக ததியை விதிக்கிறதா? அந்த ததி எப்பேற்பட்ட ததின்னு இதுல இல்ல. நான் சொல்றேன் மாஹிஷம் ததி அப்படின்னு சொல்றேன்னு வச்சுப்போம், சரியா? தத்னாஜுஹோதிங்கிற வாக்கியத்தினால ததி கிடைச்சாச்சு சாதனமாக. அடுத்தாப்புல மாஹிஷம் ததி அப்படின்னு சொல்றேன்னு வச்சுப்போம். அதுக்கு அடுத்தது அந்த மாஹிஷமும் எப்பேற்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கனீபூதமா இருக்கணும். சரியா உரகூத்தலைன்னா நீர்க்க போயிடும், அப்படிலாம் இருக்கக்கூடாது, கட்டியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப நான் எப்படி சொல்லணும் தெரியுமா? ஒவ்வொரு வாக்கியத்தினால சொல்லணும். மாஹிஷ தத்னா அப்படின்னு சொல்லணும், கனீபூத தத்னா அப்படின்னு அடுத்தடுத்த வாக்கியத்தினால சொல்லணும். அப்படி சொல்லாம மாஹிஷ கனீபூத தத்னா அப்படின்னு சொன்னா வாக்கிய பேதா. ஏன் வாக்கிய பேதா அப்படின்னு கேட்டா, ததி ஏற்கனவே பிராப்தம் ஆயிடுது தத்னா ஜோதிங்கிறதுனால. பிராப்த ததி உத்திஷ்ய திரவியம் உத்திஷ்ய அத்த அநேக விதானே வாக்கிய பேதா. இது நல்லா புரிஞ்சுதா? அப்போ பிராப்த கர்மாவா இருக்கட்டும், பிராப்த திரவியமா இருக்கட்டும், மொத்தத்துல பிராப்தோத்தேசேன அநேக விதானே வாக்கிய பேதா. நல்லா புரிஞ்சுதா? போது இல்ல சந்தேகம் இல்லையப்போ? சரி, இதுக்கு அப்புறம் தான் கிரந்தத்தை பார்க்க போறோம். இத மனசை வச்சுட்டு பார்த்தா கிரந்தம் புரியும், சரியா? இப்போ இங்க அந்த மாதிரி ஒரு கேள்விதான் வரப்போறது. சித்ரயா யஜேத பசுகாமஹா இத்யத்ர சித்ரா சப்தஸ்ய கர்மநாமதேயத்துவம் வாக்கிய பேத பயாத் அப்படின்னு இங்க என்ன ஸ்திதி இருக்குன்னு நான் சொல்றேன். ததி மது கிருதமாபோ தானாக தண்டுலாக தத் சம்சிருஷ்டம் பிராஜாபத்தியம் அப்படின்னு ஒரு வாக்கியம், சரியா? இந்த வாக்கியம்தான் கர்ம விதாயக வாக்கியம். இந்த வாக்கியம் என்னது? கர்ம விதாயக வாக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த வாக்கியத்துல தான் திரவியமும் இருக்கு, தேவதையும் இருக்கு.
பிராஜாபத்தியம் அப்படிங்கிற பதத்தினால நமக்கு பிரஜாபதி தேவதாக்கமான திரவியங்கள் இவைகள் அப்படின்னு தெரியறது. திரவியமும் இங்கதான் இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்த படிச்சிருக்கோம். யாக ஸ்வரூபமானது எங்க ஸ்ரூயமானமா இருக்கோ அங்கதான் உற்பத்தி விதியை ஒத்துக்கணும். யாக ஸ்வரூபம்னா என்னது? திரவியம் தேவதாச்ச. யாக ஸ்வரூபம்னா திரவியம் தேவதாச்ச. அப்போ இந்த ரெண்டும் இந்த வாக்கியத்துல தான் இருக்கு. அதனால இந்த வாக்கியம் தான் என்னது? கர்ம உற்பத்தி வாக்கியம். அப்போ இந்த ததி மது கிருதமாபோதானாக உதகம் தண்டுலாக தத் சம்சிருஷ்டம் பிராஜாபத்தியம் அப்படிங்கிற இந்த வாக்கியத்தினால ஒரு கர்மாவானது விதிக்கப்படுறது. சரியா? இது நல்லா மனசுல ஆச்சா ஸ்ரீராமா? இப்போ இந்த வாக்கியத்தினால ஒரு கர்மா விதிக்கப்பட்டதா? அந்த கர்மாவை விதிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாக்கியம் இருக்கு, சித்ரயா எஜேத பசுகாமஹா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியமானது எதை விதிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது பசுரூப பல சம்பந்தத்தை சொல்றதுக்காக இந்த வாக்கியம் வந்ததா, அல்லது சித்திரத்துவ குணத்தையும் ஸ்திரீத்துவத்தையும் விதிக்கிறதுக்காக வந்ததான்னு கேள்வி. புரிஞ்சுதா? ததிமது கிருதமாபோதானாகங்கிற வாக்கியம் கர்மோத்பத்தி வாக்கியம். இதுல நீங்க சம்சயமே பட வேண்டாம், அப்படி இருக்கட்டும். இதுக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடியதான சித்ரயா யஜேத பசுகாமஹா அப்படிங்கிற இந்த வாக்கியம் இருக்கே, இந்த வாக்கியம் எதற்காக வந்ததுன்னு கேள்வி. எதற்காக வந்ததுன்னு சொன்னா நம்ம அங்க 2-3 பிரயோஜனங்கள் சொல்லலாம். ஒண்ணு, பசுகாமஹா அப்படிங்கிற பதத்தை பார்த்து என்ன சொல்லலாம்? இந்த ததிமது கிருதம் ஆபோதானாங்கிற வாக்கியத்தினால எந்த கர்மா விதிக்கப்பட்டதோ அந்த கர்மாவுக்கு பல சம்பந்தத்தை சொல்றதுக்காக வந்தது அப்படின்னு சொல்லலாம். எப்படி அக்னிஹோத்திரன் ஜுஹோதிங்கிற வாக்கியத்தினால கர்மா கிடைச்சது, அக்னிஹோத்திரன் ஜுஹியா சொர்க்க காமஹாங்கிற வாக்கியத்தினால பல சம்பந்தா சொல்லப்பட்டது. பார்த்தோம் இல்லையா? அதை போல இங்க சொல்லலாம். வாய்ப்பு இருக்கா இல்லையா? சரி, இது ஒண்ணு. அப்படி ஒருவேளை இந்த சித்ரயா யஜேத பசுகாமஹாங்கிற வாக்கியம் பல சம்பந்தத்தை சொல்றதுக்காக வந்ததா இருந்தால் அதுல எந்த பதம் நமக்கு உபயோகப்படும்? வெறும் பசுகாமஹாங்கிற பதம் உபயோகப்படும். மீதி இந்த சித்ரயாங்கிற பதம் என்ன பண்ண போறது? வியர்த்தம் இல்லையா? அதுக்காக என்ன சொல்லலாம் வேணா, சித்ராங்கிற ஒரு குணத்தை விதிக்கிறது. சித்ராங்கிற ஒரு குணத்தை விதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சித்ரயா அப்படிங்கிற இடத்துல திருத்தீயா விபக்தி தெரிகிறது, ஸ்திரீத்துவம் தெரிகிறது. அப்போ அதனால என்ன பண்ணலாம்? இந்த சித்ரயாங்கிற பதத்தினால சித்திரத்துவ குணகாவும் ஸ்திரீத்துவமும் விதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லாம கூடாதா? அந்த சித்ரா பதம் வியர்த்தம் ஆகக்கூடாதுங்கிறதுனால. அப்போ யோசிச்சு பாருங்க, ததி மது கிருதமாபோதானாக அப்படிங்கிற வாக்கியத்தினால கர்மா கிடைச்சாச்சு. கிடைச்ச கர்மாவை உத்தேசிச்சு சித்ரயா யஜேத பசுகாமஹா அப்படிங்கிற இடத்துல சித்திரத்துவ குணகா விதிக்கப்படுறது, ஸ்திரீத்துவ குணகா விதிக்கப்படுறது, பசுரூப பல சம்பந்தா விதிக்கப்படுறது. இப்படி பிராப்த கர்மாவை உத்தேசிச்சு ஒன்னுத்துக்கும் மேற்பட்ட 2 குணங்கள் விதிச்சாலே வாக்கியபேதகான்னு சொல்றோம். நாம இங்க 3 விஷயங்களை சொல்றோம். அப்ப இங்க வாக்கியபேதகா வருமா வராதா? அவசியம் வரும். அவசியம் வரும். எப்போ இதெல்லாம்? இந்த சித்ரா பதத்துக்கு சித்திரத்துவ குணகான்னு அர்த்தம் பண்ணிட்டாலோ, அதே மாதிரி அந்த ஸ்திரீத்துவம் ஸ்திரீத்துவ குணகா விதிக்கப்படுதுன்னு சொன்னாலோ தானே இந்த வாக்கியபேதங்கள்லாம் வரும். இதே சித்ரா பதம் ததிமது கிருதமாபோதானாக அப்படிங்கிற வாக்கியத்தினால எந்த கர்மா விதிக்கப்பட்டதோ அந்த கர்மாவுடைய பெயர் அப்படின்னு சொன்னா வாக்கியபேதம் வருமோ? வராது. என்ன வராது. அப்ப பாருங்க, சித்ரயாங்கிற பதத்தினால குணங்கள் விதிக்கப்பட்டால் வாக்கியபேதா வந்துடும். அந்த வாக்கியபேதத்தை தவிர்க்கணுமா இருந்தால் என்ன பண்ணணும்? சித்ரா பதம் கர்மநாமதேயம்னு ஒத்துக்கணும். ஒத்துண்டால் என்ன அடுத்து? அந்த ததிமது கிருதமாபோதானாகங்கிற வாக்கியத்தினால எந்த கர்மா விதிக்கப்பட்டதோ அதுதான்ப்பா இந்த சித்ரா சப்தத்தினால சொல்லப்படுறது. அந்த கர்மா தான் இது சொல்லப்படுறதா இருந்தால் அந்த கர்மாவுடைய பல சம்பந்தம் மட்டும் இந்த வாக்கியத்தை தெரிகிறது இல்லையா? இப்போ வாக்கியபேத தோஷா போயிடுதா? போயிடுதுண்ணா.
அப்ப பாருங்க, இந்த இடத்துல சித்ராபதத்துக்கு கர்மநாமதேயத்தை நாம ஒத்துண்டோமே, ஏன் ஒத்துண்டோம்? அப்படி ஒத்துக்கலேன்னு சொன்னா அந்த சித்ராபதம் குணவிதாயகமா ஆயிடும். குணவிதாயகமா ஆனா வாக்கியபேதம் வந்துடும். அந்த வாக்கியபேதத்தை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணினோம்? சித்ராபதம் கர்மநாமதேயம்னு ஒத்துண்டோம். அப்போ இந்த சித்ராபதம் கர்மநாமதேயம்னு ஒத்துண்டதுக்கு எது காரணமா இருந்தது? வாக்கிய பேதம் வந்துருமே, அந்த வாக்கியபேத தோஷா தான் காரணம். தோஷா வரும். புரிஞ்சுதா? இப்ப அதுதான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். வாக்கியபேத பயாத் கர்மநாமதேயத்துவம் அப்படின்னு தானே ஆரம்பிச்சோம். வந்துடுத்து பாருங்க. இப்ப படிச்சது நல்லா மனசை வாங்கிட்டே இல்லையா? இத மனசை வச்சு நம்ம பங்கியை பார்த்தோம்னா புரிய ஆரம்பிச்சிடும். பாருங்க. சித்ரயா யஜேத பசுகாமஹா இத்யத்ர சித்ரா சப்தஸ்ய முதல் பங்கியே பாருங்க, கிளீனா இருக்கு. சித்ரா சப்தஸ்ய கர்மநாமதேயத்துவம் கஸ்மாத் காரணாத் வாக்கிய பேத பயாத். எடுத்த உடனே அழகா சொல்லி கொடுத்துட்டார் சித்தாந்தத்தை. முதல்ல எடுத்த உடனே விடைய சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் தான் விளக்கத்தையே ஆரம்பிக்கிறார் கிரந்தக்காரர். எவ்வளவு அழகா சொல்றாரு இல்ல? ததாஹி அப்படின்னு ஆரம்பிச்சு அதோடைய விளக்கத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். ததாஹி நதாவது அத்திர குணவிசிஷ்ட யாக விதானம் சம்பவதி. அத்திர அப்படின்னு சொன்னா சித்ரயாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்துல குணவிசிஷ்ட கர்மா விதியதேன்னு சொல்லலாமே. புது கர்மா, அதாவது இங்கதான் புதுசா எதுக்கா இப்படி சொல்ல தெரியுமா? நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம் இல்லையா? விதிக்கும் பொழுதே பல குணங்களோடு சேர்ந்து விதிச்சா தோஷம் கிடையாது. விதிச்சதுக்கு அப்புறம் அதை உத்தேசிச்சு அநேக குணம் விதிச்சாதான் தோஷான்னு சொன்னோம் இல்லையா? அத மனசுல வச்சுட்டு பூர்வபக்ஷி என்ன சொல்றான்? சித்ரயா ஜெயத பசுகாமஹாங்கிற வாக்கியத்திலேயே அதுதான் உற்பத்தி வாக்கியம்பா, வேற எந்த உற்பத்தி வாக்கியம் இல்லை. அதாவது ததி மது கிருதமாப்போ தானாக அப்படிங்கிற வாக்கியத்தை மறைச்சு பேசுறான். சித்ரயா ஜெயத பசுகாமஹாங்கிறதான் உற்பத்தி வாக்கியமே. எப்படி நம்ம ஏற்கனவே ஒரு வாக்கியம் பார்த்த ஞாபகம் இருக்கா? யதா ஆத்நேயோஷ்டா கபாலோமா வாஸ்யாயாஞ்ச பௌர்ணமாஸ்யாஞ்ச அச்சுதோ பவதி. இது எந்த கர்மாவுடைய உற்பத்தி வாக்கியம் தெரியுதா? ஆக்னேய யாகத்தினுடைய ஆக்னேய புரோடாச யாக இருக்கல தரிசனத்துல, அதனுடைய தரிசனத்திலையும் பூர்ணமாசத்திலையும் அதனுடைய உற்பத்தி வாக்கியம். நீங்க இதுல கவனிச்சா தெரியும். ஆக்னேயா அப்படிங்கிற பதத்தினால திரவியம், தேவதா, காலஹா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே விதி எல்லாத்தையும் விதிச்சிடுது. ஆனா வாக்கிய பேதம் கிடையாது. ஏன்னா அது உற்பத்தி வாக்கியத்தை எல்லாமே வந்துடுது. 10 ரூபாய் கொடுத்து 5 ரவுண்டு சொல்ற மாதிரி உற்பத்தி வாக்கியத்தை எல்லாம் வந்தாச்சு. வாக்கிய பேதம் கிடையாது. அந்த மாதிரி மனசை வச்சுட்டு பூர்வபக்ஷி இப்ப என்ன சொல்றார்? சித்ரயாயஜேத பசுகாமஹாங்கிற வாக்கியமே சித்திரத்துவ குண விசிஷ்ட, ஸ்திரீத்துவ விசிஷ்ட, பசுரூப பல சம்பந்த விசிஷ்ட, நூத்தனம் கர்ம கிஞ்சித் விதியதை இப்படின்னு வச்சுப்போம். அப்போ வாக்கிய பேதங்கிற தோஷம் வராது தானே? ஏன்னா உற்பத்தி வாக்கியமே இதுங்கிற சொல்றதுனால உற்பத்தி விதியா இருந்தால் எத்தனை குணங்களை வேணா ஏத்துக்கலாம். புரியுறதா? இத மனசுல வச்சுட்டு பூர்வபக்ஷி சொல்றான். நட் அப்படி சொன்னா கிடையாதுப்பா, இங்க அது ஒத்து வராது. ஏன் தெரியுமா? இந்த வாக்கியமே கர்மோத்பத்தி வாக்கியமா இருந்தால் இந்த ததி மது கிருதம் ஆபோதானாக அப்படிங்கிற வாக்கியம் என்ன பண்ணும்? அதுக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் இருக்காது இல்லையா? கேள்வி சரிதானே? இன்னொன்னு, கர்மோத்பத்தி இங்க ஒத்துண்டான்னா அங்க ஒத்துண்டா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கே வருமா இல்லையா? சித்ரயாஜேத பசுகாமஹாங்கிற இடத்துல கர்மோத்பத்தி ஒத்துக்கலாமா? ததி மது கிருதம் ஆபோதானாக அப்படிங்கிற வாக்கியத்தை ஒத்துக்கலாமா? எங்க ஒத்துண்டா தேவலை? ததி மது பயோகிருதத்துல ஒத்துனாதான் தேவலை. ஏன்னா திரவியமோ தேவதையோ அங்கதான் தேவதையா இருக்கு. சமீச்சீனம். திரவியமும் தேவதை அங்கதான் ஸ்ரூயமானமா இருக்கு. சமீச்சீனம் உத்தம். அப்போ அங்க ஒத்துக்கிறதான் தேவலை இல்லையா? அப்ப பூர்வபக்ஷியை பார்த்து கேட்கணும். இது பாரு உத்தவ அழகா சொல்லியிருக்கா, நீ பாட்டு எங்க அங்க ஒத்துக்கிறிய அப்படின்னு கேட்கணும் இல்லையா? பூர்வபக்ஷியை பார்த்து என்ன கேட்கணும்? இவ்வளவு அழகா இருக்கு, இதை விட்டு நீ போய் சித்ரயாஜேத பசுகாமஹாங்கிற வாக்கியத்தை ஒத்துக்கிறியேன்னு கேட்கணும். புரிஞ்சுட்டா ரொம்ப சந்தோஷம். கரெக்டான பதில். அதுதான் இங்க கண்டிக்கிறார். ந தாவத் அத்திர குணவிசிஷ்ட யாக விதானம் சம்பவதி. ந தாவத் அத்திர. அத்திர இத்யுக்தே குத்ர? சித்ரயாஜேத பசுகாமஹா இத்யத்ர தஸ்மின் வாக்கியே குணவிசிஷ்ட யாக விதானம் ந சம்பவத்தின்னு ந முதல்ல இருக்கு. ந விதானம் சம்பவதி. குதஹா? ஏன்? அது இன்னொரு வாக்கியத்துல ஒத்துண்டு இருக்கும். எந்த வாக்கியத்துல? ததி மது கிருதம் பயோதானாக உதகம் தண்டுலாக தத் சம்சிருஷ்டம் பிராஜாபத்தியம் இத்யனேன அனேன வாக்கியேன
குணஸ்ய விஹிதத்வாத் தத் விசிஷ்ட யாகவித்யனுபபத்தே. அந்த வாக்கியத்திலேயே குணகாவும் குணத்துடன் கூடிய கர்மாவும் விதிக்கப்பட்டது. அதனால அந்த பிராப்த கர்மாவை உத்தேசிச்சு இந்த வாக்கியத்துல சித்திரத்துவ குணகாவும் அதே மாதிரி பல சம்பந்தாவும் விதிக்கிறதுக்கு முடியாது. அர்த்தம் புரிஞ்சுட்டா? சரி. யாகஸ்ய இன்னொரு அடுத்த ஒரு தோஷத்தை சொல்ற பூர்வபக்ஷி மேல. என்ன தோஷம் சொல்றான்? ஒருவேளை ததிமது கிருதமாபோதானாக அப்படிங்கிற வாக்கியத்தினால கிடைக்க பெற்ற கர்மாவை உத்தேசிச்சு சித்ரயாய ஜெயத பசுகாமகாங்கிற வாக்கியத்துல சித்திரத்துவ குணா ஸ்திரீத்வம் பல சம்பந்தா இது விதிக்கிறதா இருந்தால் வாக்கிய பேதா. ஏன்னா பிராப்த கர்மோத்தேசேன அநேக விதானம் ந சம்பவதி. அதுதான் சொல்ல பாருங்க. யாகஸ்ய பல சம்பந்தே குணசம்பந்தே ச விதீயமானே வாக்கிய பேதா பவதி. பங்கியர்த்தம் புரிஞ்சுதா? தஸ்மாத் சித்ரா சப்தா கர்மநாமதேயம். அப்போ இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? சித்ரயாஜேத பசுகாமகாங்கிற வாக்கியத்துக்கு ததாச்ச சித்ராயாகேன பசும் பாவயேத் இதி சாமானாதிகரண்யேன அன்வயாத். சாமானாதிகரண்யேன அர்த்தம் சித்ராபதமும் யஜேதங்கிறத எஜு பதமும் ரெண்டும் உன்னத்தை தான் சொல்றது. சித்ராங்கிற பெயர் கொண்ட யாகா. அப்போ சித்ராபதமும் யாக பதமும் ஒண்ணுதான் குறிப்பிடுறது, ரெண்டு பதார்த்தங்களை குறிப்பிடல. இது புரிஞ்சுட்டான்? அதனால என்ன அர்த்தம்? சாமானாதிகரண்யேன அன்வயாத் ந வாக்கிய பேதா. வாக்கிய பேதா எப்ப ஒரு ரெண்டு விதிக்கப்பட்டாதானே? சித்ராங்கிற பதத்தினால ஏதோ ஒரு திரவியம் விதிக்கப்படுறது, யாகாவும் விதிக்கப்படுறது அப்படின்னு சொன்னாதானே வாக்கிய பேதா. அப்படி கிடையாது. சித்ரா என்கின்றதான பெயரை கொண்ட யாகா விதிக்கப்படுறது. இப்ப வாக்கிய பேதா வராது. நல்லா புரிஞ்சுட்டா? இது அடுத்து ஒரு கேள்வி நம்மளே கேட்டுக்கணும். சரி, அதெல்லாம் சரி, சித்ரான்னு இதுக்கு என்ன பேரு? இந்த ததி மது கிருத்தமா ஆபோதானாக அப்படிங்கிற வாக்கியத்தினால ஒரு கர்மா விதிக்கப்பட்டது, அதுக்கு ஏன் மெனக்கெட்டு சித்ரா அப்படின்னு பேரு? ஸ்திரீத்துவம் வேற ஸ்ரூயமானமா இருக்கு, கர்மாக்கு எதுக்கு ஸ்திரீத்துவம் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராதா? அதுக்கு என்ன பதில்னு கேட்டா, இப்போ இந்த ததி மது கிருத்தமாபோதானாங்கிற இந்த வாக்கியத்தினால ஒரு கர்மா விதிக்கப்பட்டதுன்னு சொன்னோமா இல்லையா? அந்த கர்மாவில நானா விதமான திரவியங்கள் இருக்கா இல்லையா? ஒரு திரவியம் இல்லை. அப்போ சித்திர திரவியம் இருக்கு. நானாவிதமா சித்திரபதத்துக்கு நானாவித திரவியானி தியர்த்தா. அப்போ சித்திரபதம் ஒத்து போறதா இல்லையா? சித்ராபதம் ஒரு ஒரு அம்சம் ஒத்து போயிடுது. அடுத்த இன்னொரு கேள்விக்கு என்ன கேட்கணும்? ஸ்திரீத்துவம் எப்படி வரும் கர்மாவுக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ததி மது கிருதமாபோதானாக அப்படிங்கிற வாக்கியத்தினால விதிக்கப்பட்ட கர்மா இருக்கே, இது யாகா இல்லை, இஷ்டிஹி. இஷ்டிங்கிறது அந்த இஷ்டி பதம் ஸ்திரீலிங்கத்துல தானே இருக்கு. அப்போ சித்திரம் கர்ம அப்படின்னு சொல்லலாமா, சித்ரா இஷ்டிஹி இப்படின்னு சொல்லலாமா? எது சொன்னா சரியா இருக்கும்? அதுதான் இங்க இருக்கு. அதனுடைய திருத்தியா பக்தி தான் சித்ரயா. இப்ப எல்லாம் சமஞ்சசமா எடுத்தா ஏன் பேரு வந்தது எல்லாம் சரியா எடுத்து. வாக்கிய பேர தோஷாவும் வாரணம் பண்ணியாச்சு. வாக்கிய பேர தோஷா வருங்கிறதுனால்தான் கர்மாவுடைய பெயர் இது அப்படின்னு எடுத்துட்டோம். சரி, பெயர்னு எடுத்துட்டேன், ஏன் இந்த குறிப்பிட்ட பெயர் தான் வரணும், ஏன் ஸ்திரீத்துவத்துல தான் சொல்லணும் அப்படின்னு கேட்டா அதுக்கும் காரணம் சொல்லியாச்சு. எல்லாம் இப்ப சரியாடு இல்லையா? அதைத்தான் இங்க சொல்ல போறா பாருங்க. பிரகிருத்தேஹே, பிரகிருத்தேஹேன்னு சொன்னா பிரகிருத்த கர்மணஹா, அதாவது ததி மது கிருதமா அபோதானாக அப்படிங்கிற வாக்கியத்தினால விதிக்கப்பட்ட கர்மாவானது இஷ்டியாக இருப்பதினாலும் அநேக திரவியங்களை கொண்டதாக இருப்பதினாலும் பிரகிருத்தேஹே அநேக திரவியத்வேன இஷ்டேஷ்ச சித்ராசப்த வாச்சத்துவ உபபத்தி. புரிஞ்சுதா? பந்தியர்த்தம் நல்லா புரிஞ்சுதா? இப்போ எத்தனாவது நிமித்தம் ஆயிருக்கு? 2 நிமித்தம் நமக்கு தெரிஞ்சாச்சு, சொல்லியாச்சு. இப்ப 3வது நிமித்தம் என்னது? தத் பிரக்ஷ சாஸ்திராத் அப்படின்னு அத சொல்ல போறோம். அதுக்கு எது உதாரணம்? நமக்கு பிரசித்தமா தெரிஞ்ச அக்னிஹோத்திரம் ஜுஹோதி, இதுதான் உதாரணம். சரியா? அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இத்தியத்ர அக்னிஹோத்திர சப்தஸ்ய கர்ம நாமதேயத்துவம் தத் பிரக்ஷ சாஸ்திராத். இந்த இடத்துல ஒரு விசாரம் பண்றான்.
இந்த அக்னிஹோத்திரம்னு பதம் இருக்கே, இந்த பதம் கர்மாவினுடைய பெயரா அல்லது அக்னௌ ஹோமஹா அப்படின்னோ அல்லது அக்னயே ஹோமஹா, ஹோத்திரம்ங்கிறதுக்கும் ஹோமஹாங்கிறதுக்கும் ரெண்டு ஒரே அர்த்தம் தான். சரியா? இப்போ இந்த அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற பதத்தை அக்னௌ ஹோமஹா அப்படின்னு நம்ம விக்கிரகம் பண்ணிண்டால் என்ன அர்த்தம் கிடைக்கும் தெரியுமா? அக்னௌ அப்படிங்கிறது சப்தமி பக்தி அந்த பதம், அதாவது அக்னிஹி ஆதாரஹா அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம் கிடைக்கும். சரியா? அப்போ இந்த பதம் பெயரா அல்லது அக்னியை ஆதாரமாக விதிக்கிறதா? கேள்வி புரிஞ்சிருக்கா? மறுபடியும் கேட்கட்டுமா? அக்னிஹோத்திரம் அப்படின்னு பதம் இருக்கா? இந்த அக்னிஹோத்திரம்ங்கிற பதத்தை நாம விக்கிரகம் பண்ணினால் பிரிச்சால் ரெண்டு விதமா பிரிக்க முடியும். அக்னயே ஹோமஹான்னோ அல்லது அக்னௌ ஹோமஹான்னோ பிரிக்க முடியும். சரியா? முதல்ல இப்ப அக்னௌ ஹோமஹான்னு வச்சுன்னு பேசுவோம். அக்னௌ ஹோமஹான்னு சொல்லும் பொழுது அக்னியை ஆதாரமாக விதிக்கிறதாக இந்த பதம் ஆயிடும். சரியா? அப்போ அக்னிஹோத்திர பதம் என்ன கிடையாது, கர்மாவுடைய பெயர் கிடையாது, அக்னியை ஆதாரமாக விதிக்கின்ற பதமா ஆயிடும். அக்னௌ ஹோமஹான்னு பிரிச்சால் என்ன ஆயிடும்? அக்னியை ஆதாரமாக விதிக்கின்ற வாக்கியம் இது அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிறது அப்படின்னு ஆயிடும். அப்போ என்ன ஆகாது? அக்னிஹோத்திர பதம் கர்மநாமதேயம்னு ஆகாது. சரியா? இப்படி வச்சுட்டு பேசலாமா, சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது, சரியா இருக்காது. ஏன்னு கேட்டா எல்லா ஹோமத்திலையும் அக்னிஹி ஆதாரஹா அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஏற்கனவே ஒரு வாக்கியம் இருக்கு. என்ன வாக்கியம் தெரியுமா? யதாஹவனீய ஜுஹோதின்னு. ஆஹவனீய அக்னியை விதிக்கிறதுக்கு உண்டான பொதுவான வாக்கியமே இருக்கு. அதனாலேயே எல்லா ஹோமத்திலையும் எல்லா கர்மாவிலையும் ஆஹவனீய அக்னி கிடைக்கிறது. விசேஷமா சில இடங்கள்ல வேற அக்னி வேணா விதிக்கப்பட்டிருக்கலாம். பதே ஜுஹோதிங்கிறதுல பதஸ்தானம் இருக்கு. அதை தவிர்த்து மத்த எல்லா இடத்துலயும் ஆஹவனீய ஜுஹோதிங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட ஆஹவனீய அக்னியே எல்லா இடத்தையும் வந்துடும். அப்போ இந்த வாக்கியம் மெனக்கட்டு அக்னௌ ஹோமஹான்னு விக்கிரகம்லாம் பண்ணி அக்னியை ஆதாரமாக இந்த வாக்கியம் விதிக்கிறதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த வாக்கியம் இல்லைன்னாலும் ஆஹவனீய அக்னி ஆதாரமாக கிடைக்கிறது வேற பிரமாணத்தினால. அப்போ என்ன மாதிரி விக்கிரகம் பண்ண வேண்டாம்? அக்னௌ ஹோமஹா அப்படின்னு விக்கிரகம் பண்ண வேண்டாம். சரிதானே? இது புரிஞ்சுதா? சரி. அப்போ ரெண்டாவதா இன்னொரு விக்கிரகம் பண்ணிட்டோமே, அக்னயே ஹோமஹா, அதாவது அக்னியை உத்தேசிச்சு ஹோமஹா, அதாவது இந்த கர்மாவில அக்னி தேவதா அப்படிங்கிறதாக விக்கிரகம் பண்ணலாமா இல்லையா? இப்படி பண்ணலாம் இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படியும் பண்ண முடியாது. இந்த கர்மாவில அக்னி தேவதான்னு சொல்றதுக்கு வேற இன்னொரு சாஸ்திரம் இருக்கு. எப்படி ஆகவனி இந்த கர்மாவில அக்னிஹி ஆதாரம்னு சொல்றதுக்கு நமக்கு வேற சாஸ்திரம் இருந்தது. என்ன சாஸ்திரம் இருந்தது? வேற வாக்கியம் இருந்தது. அதுதான் சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கேன். வேற வாக்கியம் இருந்தது. என்ன வாக்கியம் இருந்தது? அதனாலே நமக்கு கிடைச்சிருது. அத போல இந்த கர்மாவில அக்னிஹி தேவதா அப்படின்னு சொல்றதுக்கு வேற ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் தான் இங்க சாஸ்திரம். என்ன மந்திரம்? அக்னிர்ஜோதிர்ஜோதிர் அக்னிஸ்வாஹா அப்படிங்கிறதான மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தினாலே நமக்கு என்ன தெரிஞ்சிடுறது? இந்த கர்மாவில அக்னிதான் தேவதைன்னு தெரிஞ்சிடுறது. அப்போ மெனக்கட்டு அக்னயே ஹோமஹா அப்படின்னு பிரிச்சு அக்னிதான் இந்த இடத்துல தேவதை அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வாக்கியம் வந்தது. அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியத்துல அக்னிஹோத்திர பதம் அக்னி தேவதையை சொல்றதுக்காக வந்தது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதை சொல்றதுக்கு இன்னொரு ஒரு சாஸ்திரம் இருக்கு, மந்திரா இருக்கு. எப்படி அக்னியை ஆதாரமாக விதிப்பதற்கு இந்த வாக்கியம் தேவையில்லைன்னாலும் இன்னொரு சாஸ்திரத்தினாலே கிடைச்சிடுறதோ, அத போல அக்னிதான் இங்க தேவதைன்னு சொல்றதுக்கு இன்னொரு பிரமாணம் இருக்கு, இன்னொரு சாஸ்திரம் இருக்கு. புரிஞ்சுதா இது எப்படின்னு? அப்போ அக்னியை தேவதையாக சொல்றதுக்கும் இன்னொரு சாஸ்திரம் இருக்கு, அக்னியை ஆதாரமாக சொல்றதுக்கும் இன்னொரு சாஸ்திரம் இருக்கு. அதாவது நீங்க எதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்வதற்கு, அதை கொண்டு சேர்ப்பதற்கு சாஸ்திராந்தரம் அஸ்தி. தத் பிரக்யாபகம் சாஸ்திரம் அஸ்தி. பிரக்யாபகம் நாம போதகம். தத் பிரக்யாபகம் தத் போதகம். தத் போதகங்க இடத்துல நீங்க அக்னிஹி ஆதாரஹா அப்படின்னு சொல்லிக்கோங்க. அந்த ஆதாரமாக சொல்றதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு.
தத் பிரக்யாபகம் சாஸ்திரம். அத போல அக்னிய தேவதையா வச்சுட்டு பேசுறேல, அதை சொல்றதுக்கு இன்னொரு ஒரு மந்திரஹா சாஸ்திரம் இருக்கு. தத் பிரக்யாபகம் சாஸ்திரம் அஸ்தி. அப்போ தத் பிரக்ய சாஸ்திராத் தத் பிராபக சாஸ்திராந்தர சத்வாத் அக்னிஹோத்திர பதம் ந தேவதா போதகம் ந அக்னிம் ஆதாரத்வேன போதயதி ச. அக்ஞாதாரதா போதகத்துவம் ச ந பவதி. தஸ்மாத் அக்னிஹோத்திர பதம் கர்ம நாமதேயம் என தத் பிரக்யாபக சாஸ்திராத். இது நல்லா புரிஞ்சிருக்கா? மனசுல ஆச்சா? இத மனசை வச்சு நமக்கு கிரந்தத்தை படிக்கலாம் பாருங்க. அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இத்யத்ர அக்னிஹோத்திர சப்தஸ்ய கர்ம நாமதேயத்துவம் தத் பிரக்ய சாஸ்திராத் தத் பிரக்யாபக சாஸ்திரஸ்ய சத்வாத் இத்யர்த்தா. அதாவது நீங்க எந்த விதமா அக்னி தேவதையாக சொல்றதாக இந்த பதத்தை எடுத்துட்டாலோ, அக்னியை ஆதாரமாக சொல்றதாக இந்த அக்னிஹோத்திர பதத்தை எடுத்துட்டாலோ, அந்த ரெண்டுத்தையும் சொல்வதற்கு உண்டான சாஸ்திரம் இருப்பதினால், வேற ஒரு சாஸ்திரம் இருப்பதினால் இந்த அக்னிஹோத்திர பதம் கர்ம நாமதேயம். சரியா? புரிஞ்சுதா? இதனால தஸ்ய குணஸ்ய அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அக்னி ஆதாரம் என்கின்றதாக வச்சுட்டாலும் அக்னி குணஹா அங்கம், ஆதாரத்துவேன அங்கம். ஒருவேளை அக்னிஹி தேவதா அக்னையே ஹோத்திரம் அப்படின்னு நீங்க பண்றதா இருந்தால், விக்கிரகம் பண்றதா இருந்தாலும் அக்னிஹி தேவதாங்கிறதுனால குணஹா. எந்த குணஹாவா இருந்தாலும் சரி, அக்னி ஆதாரஹாங்கிற குணஹாவா இருந்தாலும் சரி, அக்னிஹி தேவதாங்கிற குணஹாவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் தஸ்ய குணஸ்ய பிரக்யாபகஸ்ய இஸ் ஈக்வல் டு பிராபகஸ்ய சாஸ்திரஸ்ய வித்யமானத்வாத் அக்னிஹோத்திர சப்தஹ கர்மநாமதேயம் இது யாவத். இதுதான் சித்தாந்தம். இத்யர்த்தா அப்படின்னு முடிச்சுக்கணும். உடனே ஒரு கேள்வி கேட்பாலே, ஏன் இது குணவிதியா இருக்கக்கூடாதா அப்படின்னு. நன்வயம் குணவிதிரேவ குதஹான, ஏன் இந்த அக்னிஹோத்திர பதம் குணவிதியா ஏன் வச்சுக்கூடாது? இது சேத் ந, நீ குணமா சொல்றதா இருந்தா எந்த மாதிரி குணமா சொல்வ? ஒண்ணு அக்னிஹி ஆதாரஹான்னு சொல்வ, இல்லைன்னா அக்னிஹி தேவதான்னு சொல்வ. அதுக்குதான் ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு சாஸ்திரம் இருக்கே அப்படின்னு சித்தாந்தி பதில் சொல்ல போறான். சரியா? இது சேத் ந, பாருங்க ரெண்டு விதமா அனுவாதம் பண்ணி கண்டிக்கிறார். எதி அக்னௌ ஹோத்ரம் அஸ்மின் இதி சப்தமீ சமாசம் ஆசிரித்ய ஹோமஸ்ய ஆதாரத்வேன ரூபேன அக்னி ரூபஹ குணஹா விதேயஹா. ஒருவேளை அக்னி ஹோமத்துக்கு ஆதாரமாக நீ விதிக்க வேண்டும் என்று நினைத்தால், ததா இதம் வாக்கியம் நாவசியகம் ததர்த்தம் வாக்கியாந்தரம் அஸ்தி. கிம் தத் வாக்கியம்? யதா ஹவனீயே ஜுஹோதி இத்யனேனைவ அக்னேஹ பிராப்தத்வாத் தத் விதான ஆனர்த்தக்யம். பங்கி அர்த்தம் புரிஞ்சிருக்கா? நான் மறுபடியும் சொல்றேன், கவனிங்கோ. ஒருவேளை நீ இப்படி சொல்றதா இருந்தால், அதாவது அக்னிஹி ஹோமாதாரஹா அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறதுக்காக அக்னௌ ஹோத்ரம் இப்படின்னு விக்கிரகம் பண்றதா இருந்தால் வியர்த்தம். ஏன்னா அப்படி அக்னி ஆதாரமாக விதிப்பதற்காக யதாஹவனியே ஜுஹோத்தின்னு வாக்கியம் இருப்பதுனால, அந்த வாக்கியத்தினாலேயே அக்னேஹே பிராப்தத்வாத் அக்னிஹி ஆதாரஹா என்று பிராப்தத்வாத் தத்விதான ஆனர்த்தக்யம். அக்னிஹோத்திர வாக்கியமானது அக்னியே ஆதாரமாக விதிக்கிறதுன்னு சொல்றது வேஸ்ட். ஏன்னா இது இல்லாமலே கிடைக்கும். அதனால ஆனர்த்தக்யம். அப்ப என்ன ஆச்சு? அக்னோ ஹோமஹான்னு விக்கிரகம் பண்ண முடியாதுன்னு ஆயிடுது. சரியா? சரி, அப்படி வேண்டாம். அப்போ அக்னையே ஹோமஹா அக்னையே ஹோத்திரம் இப்படின்னு பண்ணலாமே அப்படின்னு அர்த்தம் கேட்பான் இல்லையா? அதுக்கு பதில் சொல்றார், அக்னயே ஹோத்திரம் இது சதுர்த்தி சமாசம் ஆசிரித்ய அக்னி தேவதா ரூப குணஹா அனேன விதீயதே இது சேத் ந, அதுவும் கிடையாது. ஏன்னா தத் தேவதாயாக சாஸ்திராந்தரேன பிராப்தத்வாத். எந்த சாஸ்திரத்தினால் கிடைச்சதுன்னு சொன்னோம்? அப்படிங்கிறதான மந்திரத்தினாலேயே அக்னிதான் தேவதைன்னு கிடைச்சிடுறது அப்படின்னு சொன்னோமா இல்லையா? இது நல்லா மனசுல ஆச்சா இல்லையா? இதுதான் சித்தாந்தகா. நடுவில் ஒரு சின்ன விசாரம் பண்ண போறா. என்ன விசாரம் தெரியுமா? அந்த சாஸ்திராந்தரம் மந்திரா இருக்கே, அது எந்த மந்திரம்? அக்னிர் ஜோதிர் ஜோதிர் அக்னி சுவாகாங்கிற மந்திரமா, அல்லது எது அக்னயேச்ச பிரஜாபதயேச்ச சாயஞ்சுஹோதி அப்படிங்கிற இந்த வாக்கியமா? இந்த ரெண்டுத்துல எது?
அப்படின்னு ஒரு நடுவுல விசாரம் பண்ண போறா. சரியா? நான் முதல்லயே உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன், விடைய சொல்லிட்டேன். அக்னி ஜோதிர் ஜோதிர் அக்னி ஸ்வாஹா தான் மந்திரம், அந்த மந்திரத்தினால தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டேன். நடுவில் ஒரு விசாரம் பண்ண போறா. இந்த விசாரத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கலாம். மங்கள ஸ்லோகா. வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லோகாக்ஷி பாஸ்கரः குருதே ஜெய்வினிநயே பிரவேசாயார்த்த சங்கிரஹம்.